Welcome to JAS Simple Cooking. இன்னைக்கு நாம Desiccated coconut எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வச்சு நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் பண்ணலாம். இது ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு அப்பப்போ தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Desiccated coconut பண்றதுக்காக நான் இங்க ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது உடைச்சிரலாம். இப்போ இது உடைச்சாச்சு. இப்போ இதில் உள்ள ஷெல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு தேங்காயில் உள்ள ப்ரௌன் ஸ்கின்னே ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா அலசினதுக்கப்புறமா இதே மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நாம் இது நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் துண்டுகளை சேர்த்துடலாம். நீங்கள் நிறைய அளவில் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இது வறுத்து எடுத்துடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். இப்போது இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துடலாம். ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. நாம் ஃப்ளேமை ஜாஸ்தியாக வச்சோம்னா இதோட கலர் சேஞ்ச் ஆயிரும். நல்லா வெள்ளை கலரில் கிடைக்காது. அதனால சிம்லே வச்சு நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதோட ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நாம் இது நல்லா வறுத்துட்டே இருக்கணும். இப்போ 10 நிமிஷம் போல் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வரணும். இப்போ மறுபடியும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வறுத்துடலாம். இப்போ நான் மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்துட்டேன். இப்போ இது நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஈரத்தன்மை எதுவுமே இல்லை. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. பாருங்கள், இந்த அளவு வர வரைக்கும் நாம் நல்லா வறுத்தெடுக்கணும். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். எனக்கு இது வறுபடுறதுக்கு மொத்தம் 20 நிமிஷம் போல் ஆயிருந்துச்சு. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். தேவைப்படும் போது அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் கிட்டத்தட்ட 2 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகனட் கிடச்சிருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.